Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுக்கு முன்னே போகிறார், பாதைக்கு வெளிச்சமாய் விளங்குகிறார். இக்கட்டான வேளைகளிலும் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. இன்றைக்கு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். என்ன ஒரு அழகான வாக்குறுதி! தேவன் தாமே உங்களுக்கு முன் சென்று உங்களோடு இருப்பார். ஆகவே நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தி செல்லுவதற்கான பொறுப்பை யோசுவா தன் மேலேற்று மோசேயின் வேலையை செய்வதற்கு ஆயத்தமாகும் நிலையை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த முக்கியமான தருணத்தில் மோசே யோசுவாவிடம், யோசுவா, கர்த்தரே உனக்கு முன்பாக செல்வார். அவர் உன்னுடன் இருப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தைகள் முன்னேறி செல்லும்படியான பலனையும் தைரியத்தையும் யோசுவாவுக்கு அளித்தன. பிரியமானவர்களே, இந்த அருமையான வார்த்தைகள் உங்களுக்கும் உரியவை. ஒருவேளை நீங்கள் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பித்திருக்கலாம், அல்லது குடும்ப வியாபாரத்தை செய்ய தொடங்க இருக்கலாம். திருமணமாகி புதிதாக இல்லற வாழ்வை ஆரம்பிக்க இருக்கலாம். நீங்கள் எதை செய்ய இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அவர் உங்களோடு இருப்பார் என்பதை மறவாதிருங்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் சிக்கலில் இருக்கும்போது நீங்கள் தனியாக இருப்பதாக உணர்கிறீர்கள். இப்போதும் நீங்கள் தனிமையில் பல காரியங்களை சந்திக்க நேரிடலாம். அது வேலைக்கான திட்டமாக இருக்கலாம், உங்களுக்கு எதிரான வழக்குகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தினர் ஏதாவது ஒன்றை எதிர்கொண்டு அறிக்கையை பெற மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கலாம், அல்லது உங்கள் நண்பருடனான சண்டையாக இருக்கலாம். நீங்கள் தனிமையை உணர்ந்து உங்கள் முடிவை குறித்து மிகவும் பயப்படுகிறீர்களா? ஆனால் பிரியமானவர்களே, சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உதவ அவர் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 33:3 படி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கண்களால் மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை நினைத்து பல திட்டங்களை நீங்கள் சிந்தித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். எல்லாவற்றிற்கும் அவரிடத்தில் பதிலுண்டு. வாழ்க்கையில் சவாலான, நிச்சயமற்ற, வேதனையான தருணங்களில் அவருடைய ஆறுதல்கள் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. தேவன் நமக்கு அளித்திருக்கும் விலையேற பெற்ற வாக்குதத்தங்களில் இதுவும் ஒன்று. அவர் முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்துவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்ற கவலையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வருத்தத்திலும் குழப்பத்திலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த
உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் என் மகனே, என் மகளே, நான் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறேன். நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று உங்கள் மீது மனதுருகுகிற கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து, நான் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று கூறுகிறார். மெய்யாகவே கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து இந்த முழு உலகத்திற்கும் உங்களை சாட்சியாக உயர்த்துவார். இன்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். ஆபத்து காலத்தில் உங்களோடிருந்து உங்களுக்கு முன் செல்வார். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள், எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் முன்னே போகிறார். அவர் உங்களோடு இருப்பார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய யாவற்றையும் செய்து முடிக்கும்படி அவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து வழி நடத்துவார். எல்லாவற்றிலும் அவரே உங்களுடன் இருப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் என் முன்னே செல்வதற்காகவும் பாதைக்கு வெளிச்சமாய் விளங்குவதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே மாறாத வழிகாட்டியாகவும் கைவிடாத துணையாகவும் இருக்கிறீர். என் பயங்களை விட்டுவிடவும் என் எதிர்காலத்தை உம்முடைய அன்பின் கரங்களில் முற்றிலுமாய் ஒப்படைக்கவும் உதவி செய்யும். இக்கட்டுகள் என்னை சூடும்போது உம்முடைய மாறாத பிரசன்னம் அனுதினமும் என்னோடு இருப்பதை எனக்கு நினைவுபடுத்தும். வாழ்வின் எந்த நிலையிலும் நீர் என்னை விட்டு விலக மாட்டீர், கைவிட மாட்டீர் என்று நான் திட நம்பிக்கையாய் இருக்கும்படி என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி தைரியத்தினால் நிரப்பும். என் வாழ்க்கையை குறித்த உம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்தும். நீர் எவற்றை செய்யும்படி என்னை அழைத்திருக்கிறீரோ அவற்றை செய்து முடிக்கும்படி என்னை வழிநடத்தும். என் இருதயத்தை பூரண சமாதானத்தினால் நிறைத்தருளும். என் வாழ்க்கையை குறித்து நீர் கொடுத்திருக்கும் எல்லா வாக்குதத்தங்களையும் நிறைவேற்றுவீர் என்று நம்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பயங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு முன்னால் சென்று ஒவ்வொரு கோணலான பாதையையும் செவ்வையாக்கும். என் வாழ்க்கைக்கான உமது திட்டத்தை நிறைவேற்றும். உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர எனக்கு உதவும். இந்த நாளை உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்படைக்கிறேன். குழப்பம் நிறைந்த இவ்வுலகத்தில் என்றென்றும் நீர் என்னோடிரும். உம் சமூகம் எனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி நல்வழியிலே என்னை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.